பேரு ஓட்டு போடுறதுக்காக திருச்சி போறீங்க. ஓட்டு போடுறது இட்ஸ் நாட் ஒன்லி a right, it's also a responsibility. மறக்காம போய் ஓட்டு போட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்ச டிசர்விங் கேண்டிடேட் போய் ஓட்டு போட்டுருங்க. நெக்ஸ்ட் 5 years அதான் டிசைட் பண்ணணும். எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்றீங்க? The first time voters, all the very best. Every vote counts. ஒரு வீடியோல வெளிநாட்டுல இருந்து தங்களுடைய ஜனநாயக கடமை நிறைவேற்றுறதுக்காக திருச்சியை நோக்கி மக்கள் வந்து ஓட் போட வந்திருக்கிறாங்க. இன்னொரு வீடியோல அதே திருச்சியில வந்து இரவு 1 மணிக்கு அதிகாரிகள் முன்னிலையில கள்ள ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற வீடியோ வெளியே வருது. இப்போ அந்த வெளிநாட்டுல இருந்து வந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், நம்மளுடைய ஜனநாயக நாட்டுல இதுக்காக தான் நாம ஓட்டு போட வந்தோமா அப்படின்னு ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துருக்கோம்ல. அப்ப எதுக்கு நீங்க வந்து எல்லாருமே வாக்கு போடுவாங்க, உங்களோட உரிமையை நிறைவேற்றணும்னு சொல்லணும்? ஒருதலை பட்சமா இருக்கக்கூடாதுல, எல்லாமே நடுநிலை தன்மை தானே நடக்கணும். அதாவது ஒரு ஓட்டிங் முடிஞ்சிச்சுன்னா அந்த இவிஎம் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரூம்ல சிசிடிவி கண்காணிப்புல ஒரு செக்யூரிட்டி ஃபுல்லா ஆடிட்டிங்ல இருந்துதான் வந்து ஃபுல்லா கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த மாதிரி இஷ்யூஸ் வெளியே வர்றது கண்டிப்பா வந்து விசாரிக்கப்பட வேண்டிய ஒண்ணுதான். இந்த ஜனநாயக நாட்டுல ஒருத்தர் போடுற ஓட்டு அவங்களுடைய உரிமை சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது, ஒரு நாட்டோட எதிர்காலமே அதுல அடங்கியிருக்கு. இந்த ஜனநாயக நாட்டோட ஒரு குடிமகனா என்னுடைய கேள்விகள் என்னன்னா, இரவு 1 மணிக்கு என்ன வேலை உங்களுக்கு அந்த ஸ்ட்ராங் ரூம்ல? அபிஷியல் வேலையாவும் இருக்கட்டும், இரவு 1 மணிக்கு பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. இன்னைக்கு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட், வீடியோன்னு சொல்லிட்டு, செல்போன்ஸ் சொல்லிட்டு எவ்வளவோ டெவலப் ஆகி போயிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு பிக் பாஸ் ஷோன்னு ஒண்ணு இருக்கு, அதை வந்து 100 நாள் என்ன நடக்குதோ லைவ் பிராட்காஸ்டோட மக்கள் வந்து பாத்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல நாம ஓட்டு போட்ட மிஷின் பாதுகாப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு ஏன் மக்கள் தெரிஞ்சுக்க கூடாது? அதை நீங்க லைவ் பிராட்காஸ்ட் பண்ணலாமே. அப்ப இந்த ஜனநாயக நாட்டு மேல வந்து மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும்ல. அதே மாதிரி 3வது விஷயம், இந்த 1951 ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்னு ஒண்ணு இருக்கு. அதன்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் அதிகாரி வந்து கள்ள ஓட்டு நடந்ததுன்னா அந்த எலெக்ஷனை கேன்சல் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த சட்டத்துல இருக்கு. ஆனால் அந்த சட்டத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நாம உயர் நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு அந்த சிசிடிவியை வந்து செக்யூர் பண்ற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதுவுமே ஒரு பெரிய சட்ட போராட்டம் தான். சோ இந்த மாதிரிதான் இப்ப நம்ம நாட்டுல இருந்துட்டு இருக்குது. மக்களுக்கான நீதியும் மக்களுக்கான உரிமையும் சரியான தலைமையை அமைஞ்சா மட்டும்தான் இது வந்து எப்பயுமே மாறும், இல்லைன்னா மாறவே மாறாது. இதை பத்தி என்ன கருத்துன்றது நீங்க கமெண்ட் பண்ணுங்க, பாப்போம். தேங்க்யூ.